ஸ்தோத்திரம் இயேசப்பா. இந்த ஆராதனை வேலைக்காக நாம் யாவரும் எழும்பி நின்று கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். இந்த சபை, இந்த ஆராதனை வேலை கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று செபிப்போம். ஸ்தோத்திரம் இயேசப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். வானமது சிங்காசனம், பூமி மது பாதப்படி. அப்பா மை துதைக்கிறோம். ஒரு மனம் எங்குண்டாங்க விடுதலை என்று சொல்லியிருக்கீங்க. எங்கே என் நாமத்தில் 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னவரே, இந்த வேலையிலே இந்த நேரத்தில் நீர் இங்கு தான் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஒருமனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருமன ஆவியினால் நிரப்புவீராக, உடைய பிரசனத்தினால் நிரப்புவீராக. இந்த ஆராதனை முழுவதுமாக உடைய பிரசனம் தங்கி இருக்கட்டும் ஐயா. எந்த விதமான மாம்ச கிரியைகளும் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அசட்டைகள், நிர்விசாரங்கள் இருக்கக்கூடாது ஐயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆராதனை வேலையிலே, இந்த ஓய்வு நாளிலே எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் கொடுக்கப்பட்டிருக்குது. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று சொல்லியிருக்கிறீரே. தகன பலிகளை நாங்கள் செலுத்தி அப்பா கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த ஓய்வு நாளிலே சொந்த காரியங்களை செய்யாதபடிக்கு, அப்பாமை துதிக்கிற சொந்த பேச்சுகளை பேசாதபடிக்கு, மாம்சமான கிரியைகள் யாவும் வராதபடிக்கு கர்த்தர் நீர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரம் இருக்கட்டும். பாடல் வேலைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. பாடுகிற பிள்ளைகளை அப்பா பிரசனத்தோடு இந்த இடத்துல ஒரு பலவீனம் இல்லாதபடிக்கு ஒரு பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. பாடும் பொழுது கர்த்தர் இறங்கி அப்பா அந்த பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா பாடும் பொழுதே ஒவ்வொருவரும் நிரம்பும்படியாக அப்பா பாடுகிற பிள்ளைகளை உடைய பிரசனத்தினால நிரப்புங்க. ஆராதனை செய்கிற பிள்ளைகளை உடைய பிரசனத்தினால நிரப்புங்க. ஆராதனை செய்யும் பொழுதே கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறார் அப்பா. அநேக மக்கள் அப்பா கர்த்தருக்காக எழும்ப வேண்டும், ஆராதனையில் நிரம்ப வேண்டும் என்று அப்பா பயத்தோடு ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. மை துதிக்கிறோம். கண்களை மூடி அப்பா மை துதிக்கிற ஒழுங்கும் கிரகமாய் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஐயா. எப்படி இருக்க வேண்டும், இந்த ஆராதனை செய்யும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று பிள்ளைகள் கற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த வேலையில இசப்பா மை துதிக்கிறோம்.